மங்கை ஆகணும். ஒரு ஆடவனை மணந்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு பெண் தாயாக முடியும். நீ 5 வயசுல எப்படிமா எனக்கு தாயான? உண்மைதான்ப்பா. ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமானால் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைந்து திருமணம் ஒருமனதாக நடந்து இந்த இருமணமும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு மகனாகி குழந்தையை பெற்றெடுக்கலாம். கன்னி வயதில் நான் கன்னியாக உன்னை பெற்றெடுத்தேன் என்றால் எப்படி என்று கேட்கிறாயே, எப்படி தெரியுமா? மகாராஜருக்கு மகளா வளர்ப்பு மகளாய் வளர்ந்து கொண்டிருக்கும் தருவாயில் இந்த குந்திமோஜ மகாராஜருக்கு ஒரு நாள் ஒரு தினத்தை தூர்வாச மகாமுனிவர் எங்கள் நாட்டை தேடி வந்தார். தேடி வந்த பொழுது தூர்வாச மகாமுனிவர் எப்படிப்பட்டவர்? 7.5 மடங்கு கோபம், 22 நேத்திரம், கொடுத்தால் வரம் இட்டால் சாபம். அப்படிப்பட்ட மாமுனிவராகப்பட்டவர் நாட்டை தேடி வந்து நமக்கு ஏதாவது சாபத்தை கொடுத்து விட்டால் அவருக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்யாத காரணத்தினால சாபத்தை கொடுத்து விடுவாரே என்று மனமச்சம் கொண்டால் குந்திமோஜ மகாராஜா என்னுடைய அப்பா. சரி, அப்படி மனமச்சம் கொண்டு என் தந்தையார் தவிக்கும் தருவாயில் பிள்ளையாய் நான் குந்தி தேவி சென்று அப்பா என்ன கேட்டதற்கு தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிடை பணிவிடையை செய்யாமல் விட்டா எனக்கு சாபம் கிடைச்சிருமே என்று மச்சத்தினால் தவிக்கிறேன் அம்மா என்று சொல்லி என்னிடத்திலே சொல்ல, கவலை கொள்ளாதீர் அப்பா, பெண்ணாக குந்தி தேவி நான் இருக்கிறேன், அவருக்கு செய்ய வேண்டிய அணிவிடை பணிவிடை அத்தனையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி நான் முன்னின்று சென்று தூர்வாச மகாமுனிவர் என்ன வேலையை மனதில் நினைக்கிறாரோ அக்கடமே நான் செய்து முடிப்பேன். அப்படி அணிவிடை பணிவிடை வேலை சின்னஞ்சிறு வயதிலே செய்து முடித்த காரணத்தினால் இந்த அரியா பருவத்தில் இப்ப அறிவு நுட்பமா இருக்கிற இந்த குழந்தைக்கு நான் வரம் கொடுக்கணும். கண்ணே, எத்தனையோ மன்னர்களும் எத்தனையோ வேந்தர்களும் சாபத்திற்கு பயந்துதான் ஓடினாரே தவிர இந்த அரியா பருவத்தை இப்படிப்பட்ட மனதைரியத்தோடு யாருமே எனக்கு அணிவிடை பணிவிடை வேலை செய்தது கிடையாது. அதனால் நான் மனமகிழ்ச்சி கொள்கிறேன், உனக்கு வேண்டும் என்ற வரத்தை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்டதற்கு எனக்கு சின்ன வயசு, எனக்கு என்ன வர வேணும்னு கேட்க தெரியல. அப்போ தூர்வாச மகாமுனிவருக்கு 5 மந்திர உபதேசத்தையும் சொன்னார். அந்த 5 மந்திர உபதேசமும் அல்லும் பகலும் உனக்கு துணையா இருக்கும், அந்தி சாயும் காலத்திலே உனக்கு அணிவிடை பணிவிடை செய்வதற்காக அந்த வரம் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு 5 மந்திர உபதேசத்தை சொல்லி கொடுத்து சென்றார். அந்த 5 மந்திரத்தையும் வைத்துக் கொண்டு சில காலம் வாழ்ந்து வரும் தருவாயில் ஒரு நாள் ஒரு இரவு உப்பரிக்க மாளிகையில் நின்று கொண்டு வானத்திலே பௌர்ணமி இரவை ரசித்துக் கொண்டிருந்த நான் என் மனதிலே ஒரு யோசனை, அடடா இப்படிப்பட்ட தூர்வாச மகாமுனிவர் 5 மந்திர உபதேசத்தை கொடுத்திருக்கிறாரே, உண்மையிலேயே இவர் கொடுத்த வரம் பலிக்குமா இல்லை பலிக்காதா என்று நாம் எப்படி பார்ப்பது என்று சொல்லி இப்பொழுது இரவு நேரம், இந்த இரவு நேரத்துல பகலிலே ஒளி வீசக்கூடிய கதிரவனை நினைத்து பார்க்கலாம், அவர் வருவாரா வரமாட்டாரா என்பதை இந்த தூர்வாச மகாமுனிவர் மந்திரத்தை பரிசோதிக்கலாம் என்று சொல்லி தூர்வாச மகாமுனிவர் கொடுத்த வரத்தை சூரிய பகவானை நோக்கி உச்சரித்த காரணத்தினால அப்பொழுதே அக்கடமே சூரிய பகவான் தோன்றியவுடனே, கண்ணே
இவ்விடத்திலேயே இரவு நேரத்தில் கதிவனோடு உன்னோட கட்டி சேர வேண்டும். நான் உன்னோடு சேர்ந்து உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சுவாமி, இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் 5 அறியா பருவத்தில் பாவாடை கட்ட தெரியாத பச்சில பருவத்திற்கு ஒரு குழந்தை பருவம் என்னோடு நீங்கள் சேருவதா? இது நியாயமா? உங்களை நான் அழைத்ததற்கு இதுதான் எனக்கு தண்டனை என்று கேட்டதற்கு அப்ப சூரிய பகவான் சொன்னார், கொடுத்த வரம் எப்படி? அல்லும் பகலும் துணையா இருக்கும், அந்தி சாயும் கிளை உதவியா இருக்க வேண்டும் என்று சொல்லி துர்வாசர் கொடுத்த வரம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை. அந்த குழந்தைதான் நம் கல்லும் பகலும் துணையா இருக்கும், அந்தி சாயும் காலத்துல நமக்கு செய்ய வேண்டிய ஏமச்சடங்கு செய்யும். அப்படிப்பட்ட குழந்தை வரத்தை நான் உனக்கு கொடுக்காமல் போனா தூர்வாசர் எனக்கு சாபத்தை கொடுத்து அவர் சாபத்துக்கு நான் ஆளாகி விடுவேன் என்று சொல்லி சூரிய பகவான் சொல்ல, அப்பொழுதே கன்னி பருவத்தோடு இருந்து என்னை மங்கை பருவம் ஆக்கி அப்பொழுதே சூரிய பகவான் என்னோடு சேர்ந்தார். தங்காது என்பதற்காக அந்த மாமுனிவருடைய வரத்தின்படி எனக்கு அழகான குழந்தையானது கையிலே தோன்றியது. அந்த குழந்தையை கையிலே கொடுத்து விட்டு ஐயோ என்னோடு இப்படி சேர்ந்து அறியா பருவத்தில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேனே, இந்த குழந்தையை வைத்து என்னை யாராவது பார்த்தால் நாடு நகைக்குமோ, நாட்டு மக்கள் நகைப்பாரோ, என் பெற்றெடுத்த தாய் தந்து என்னை பார்த்து நகைப்பாரோ, என்னை இப்படிப்பட்ட ஒரு சொல்லுக்கு ஆளாக்கி விட்டீரே சுவாமி என்று சொல்லும் பொழுது இந்த குழந்தையை நான் கையில் வைத்திருக்க கூடாது என்று சொல்லி ஒரு சூரிய பகவானுடைய அருளால ஒரு தங்க பேழையாக உண்டு செய்து அந்த தங்க பேழைக்குள்ள நான் கணிந்திருந்த நாகக்குடி பட்டாடையை உந்தானையை கிழித்து அந்த குழந்தையை முழுவதும் சுற்றி அந்த தங்க பேழைக்குள் குழந்தையை வைத்து இந்த குழந்தை நமக்கு ஆகாது என்று சொல்லி அந்த குழந்தையை நான் ஆற்றோடு விட்டு விட்டேன். என்னோடு விட்ட குழந்தை கண்ணன் நீதான். அந்த குழந்தை நான் தான் நிச்சயமாக சொல்கிறேன், நீதான் என் மகன். அம்மா, தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிட வேலை செய்தாய். தூர்வாசன் மனமகிழ்ந்த 5 மந்திர உபதேசங்களை தந்தார். இந்த மந்திரம் பலதமாகவோ பலதமாகாதோ என்று ஒரு மந்திரத்தை உச்சரித்தாய். சூரிய பகவானுக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. உண்மைதான் கர்ணா. ஊரு நகைக்குமோ நாடு நகைக்குமோ என்று அந்த குழந்தையை தண்ணீர விட்டு விட்டாய். பல ஆண்டு காலத்துக்கு முன்னால பெற்றெடுத்த குழந்தை தண்ணீர விட்டிருக்கிறாய். ஒரு மீன் மச்சங்கள் அறிந்திருக்கலாம், மண்ணோடு மண்ணாய் இருக்கலாம். அந்த குழந்தை எப்படி நானாக முடியும்? அந்த குழந்தை நானே எப்படி ஆக முடியும்? அந்த குழந்தைக்கு அங்க அடையாளம் இருக்கிறது. உன்னோடு பிறந்ததே அந்த அங்க அடையாளத்தை எனக்கு நன்றாக தெரியும். அந்த குழந்தைக்கு அங்க அடையாளம் உண்டா? என்ன அடையாளம் கண்ணா? அவ காதல தான் கொண்டாலமோ மகள தங்க போடு. அந்த திரு சுமந்து பெற்காவிட்டாலும் அந்த குழந்தையினுடைய அங்க அடையாளம் எனக்கு நன்றாக தெரியும். நீ பிறக்கும் பொழுது காதிலே குண்டலம், மார்பிலே அந்த சூரிய கவசம், இந்த இரண்டோடும் நீ பிறந்தவன். உண்மைதானே? காதிலே குண்டலம், மார்பிலே கவசம். காதிலே குண்டலம், மார்பிலே கவசம். வேற ஏதாவது அங்க அடையாளம் உண்டா? வேற அங்க அடையாளங்கள் எதுவும்? காதில் குண்டலமும் மார்பில் கவசத்தோடு ரத்த உதிரம் காயும் உண்பதாக கண்ணே.
உன்னை பெற்று கையிலே எடுத்து அந்த நாகக்குறி பட்டு அடையை சுற்றி தங்க பேழைக்குள் வைத்தேனே, என்னுடைய முந்தானை துறை அந்த நாகக்குறி பட்டாடை ஒன்றுதான் மீதம் இருக்கிற அடையாளம். எனக்கு வேற எதுவும் தெரியாது அம்மா. உன்னை போல எண்ணற்ற தாய்மார்கள் இந்த அங்கு தேசத்துக்கு வருவதுண்டு. கர்ணா, நான் பெற்ற மகனே அப்படி என்று சொல்வதுண்டு. உண்மையாகவே நீ என் பெற்ற தாயாக இருந்தா அந்த நாகக்குறி பட்டாடையை உன்னால் உளுத்த முடியுமா? உடலோடு ஒட்டியிருந்த நாகக்குறி பட்டாடை அதை நான் உடுத்துவதற்கு என்ன பயம்? கர்ணா, அந்த நாகக்குறி பட்டாடை இப்பொழுதே கொண்டு வா, முன்பதாக உடுத்தி நான் காட்டுகிறேன். அப்பொழுதாவது நான் தான் தாய் என்று நம்புகிறாயே என்று பார்க்கிறேன். ஏதோ நாகாசரப்பட்டு இந்த நாகாசரப்பட்டை நீ உளுத்தியானால் உண்மையாகவே என் தாய் என்று உன்னை ஏற்றுக்கொள்வேன். கர்ணா, இப்பொழுது என் மனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் தாயாக இருந்தாலும் இல்லாவிட்டால் ஒருவேளை நாகக்குறி பட்டாடை நான் உடைத்து நான் தான் தாய் என்று அறிந்தால் சந்தோஷம். அப்படி ஒருவேளை நாகக்குறி பட்டாடை மற்ற தாய்களை போல என்னை எதிர்த்து சுட்டி எரித்து சாம்பலாக்கினார். இத்தனை நாள் பெற்ற மகனை இழந்து தவித்து எனக்கு உன் கையால் கிடைத்த வரம் என்று அதை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நாகக்குறி பட்டாடை
பொழுது பெற்ற தாயை கண்டலை பார்ப்போமா, இல்ல பார்க்காமலேயோ இறந்து விடுவோமா? இப்படி மனமெல்லாம் ஏக்கமா இருந்தது. பெற்ற தாயை கண்டினே கண்டினப்பா. பாவினி இல்லப்பா, பாவினி இல்ல, நான் தான் பாவி. 5 அறிவு படைத்த பச்சிகள் கூட தன் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அந்த குருவிகளுக்கு காக்கை குருவிகளால் யாதொரு தீங்கும் நேர்ந்துவிடக் கூடாது என்று சொல்லி கூட்டில வைத்து அடைகாத்து பாதுகாத்து வளர்க்கும். ஆனா இந்த சண்டாளி இப்படி